ஸ்பிளிட்ஸ் வில்லால உருவாச்சு ஒரு பாவ கப்பல். இந்த சிங்கத்தோட உட்கார்றவளோ ஒரு பெண் சிங்கமா தான் இருப்பான்னு நான் சொன்னேன்ல. அதே நேரத்துல டிக்கிலா அனிகேத்துக்கும் சச்சினுக்கும் நடுவுல ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாகணும். சத்தியமா சொல்றேன், சாண்ட்விச்சுக்கு நடுவுல இருக்க டொமேட்டோ மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எனக்கு டிக்கிலா கிட்ட இருந்து ஒரு கிளாரிட்டி வேணும். எப்பவுமே இவன் அந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்ண கூடாது. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த சேலஞ்ச அனிகேத் கூட விளையாடணுமா இல்ல சச்சின் கூடயா? அனிகேத். அண்ட் ஐடியல் மேட்சஸ்க்கு நடுவுல அதிகமாகுது ரைவல்ரி. இன்னொரு ஐடியல் பேருக்கு சரியான போட்டியா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஐ திங்க் இட்ஸ் a good competition. ஆனா எங்களை ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஐடியல் மேட்ச் ஆயிட்டாங்க, ஆனா கிங் அண்ட் குயின் நாங்க தான். அதுக்கப்புறம் ஒரு என்டர்டெய்னிங் சேலஞ்ச் நடந்துச்சு. ஏன் நொண்டி மாதிரி நடக்கிற? அஞ்சு கப்பல் சேலஞ்சில ஜெயிச்சாங்க. We only need 4. நமக்கு 4 கப்பல் தான் தேவை. ஐடியல் மேட்சஸ்க்கு ஒரு கப்பலை எலிமினேட் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. அவங்களால டேட்டுக்கு போக முடியாது. என்கிட்ட மோதுனால. Digvijay and Unnati. We would like to eliminate you guys. பண்றோம். ஸ்பிளிட்ஸ் வில்லால முதல் தடவை இன்ட்ரோடியூஸ் ஆச்சு ஒரு ஸ்பெஷல் ரொமான்டிக் ஸ்பேஸ். And அந்த இடத்தோட பேரு The Love Den. Now that couple is one of the ideal matches. கேம்ல ஒரு டர்ன் வந்துச்சு. திக்விஜய்க்கும் உன்னதிக்கும் ஐடியல் மேட்சஸ்ல இருந்து ஒருத்தரை லவ் டென்னுக்கு அனுப்புற ஒரு பவர் கிடைச்சது. Arsh and Rushali. Perfect. அவங்களும் உங்க கூட பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருக்காங்க. என்ன Okay? பிரச்சனை? சண்டை இருக்குன்னு அப்படியா? சொன்னீங்க. அதனால பழி வாங்கணும்னு இல்ல, சொன்னீங்க. நான் So அப்படிலாம் எதுவும் எதுவா சொல்லவே இருந்தாலும் இல்லை. யோசிச்சு Okay. பண்ணுங்க. நீ என் ஃபேவரை ரிட்டர்ன் பண்ணிருந்தா நான் உன்னை தலைக்கு மேல தூக்கி வச்சிருந்திருப்பேன். ஆனா நீ பண்ணதுக்கு அப்புறம் பார்க்க தானே போற. ஸோ நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். என்னோட மைண்ட்ல என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்காக இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு யோசிச்சேன். எக்ஸைல்ஸ் கூட நான் கை கோத்துட்டேன். பட் ரிட்டர்ன்ல எனக்கு எதுவுமே கிடைக்கல. அண்ட் நான் இந்த விஷயத்த நினைச்சு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டேன். ஏன் பேச மாட்டேங்கிற? Because we didn't go to the den. இல்ல, இது ரொம்ப சின்ன விஷயம். அது என்னன்னா, இவ்ளோ மோசமா சொன்னதுக்கு அப்புறமா திக்விஜயும் உன்னதியும் எனக்கு அகைன்ஸ்டா இருந்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம அவங்கள சேவ் பண்ணோம். நம்ம ரெண்டு பேருமே சேவ் பண்ணிருக்கோம். இட் ஜஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களோட டிசிஷன் எப்படி இருக்கும்னு நான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஒருத்தரை நம்ம சேவ் பண்ணனும். ஆஃப் கோர்ஸ் இந்த விஷயத்துல தானே அவங்க தொட வேணும்னு நினைப்போம். எனக்கு இது டேட் சிச்சுவேஷனா இருந்தது. ஒருவேளை சிச்சுவேஷன் இப்படி இருந்திருந்தா ஒருத்தர் வீட்டுக்கு போகணும் இல்ல வேற ஏதாவது சொல்லிருந்தா அப்ப நான் என்ன சொல்லிருப்பேன்? அட்லீஸ்ட் எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல முன்னாடியே கிளாரிட்டி கிடைச்சிருச்சுல. இல்ல நீ என்கிட்ட சொல்லு, நேத்து நீ நைரா கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்த? அனிகாவை சேவ் பண்ணிட்டு அதுக்கடுத்து கணக்கு இல்லனா அதித்த தூக்கிடுன்னு. இல்ல அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் புரியல. ஐ மீன் ஹவ் டம்ப் இஸ் இட்? அக்கிருத்தி பாயிண்ட் இல்லாத விஷயங்களை பேசிட்டு இருந்தா. நீ சண்டை போடணும்னு நினைக்கிறல்ல? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நாங்க போகவே இல்லங்கும் போது அப்பதான் அவன் கிட்ட பவர் கொடுத்தா என்கிட்டயும் அறிவு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நிமிஷம் நீ புரிஞ்சிக்காம இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்க. ஒரு செகண்ட் ஷிவேத், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை நான் ரிஸ்க் எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தல அப்படின்னும் போது உனக்கு ஒரு கடமை இருக்குல்ல. இந்த மாதிரி விஷயங்களை பேசாதேன்னு. I don't understand how that makes any sense. எனக்கு ஒரு டீல் இருந்துச்சு. And this guy is going against our own deal. அட கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணணும்ல. இல்ல எப்பவுமே எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்த முடியாதுல்ல. நீ என் பேரை சொல்ற சிச்சுவேஷன் கூட வரலாம். உனக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குதுன்னா, ஒருவேளை அந்த இடத்துல இவன் நின்று இருந்தானா, அப்போ அவன்கிட்ட பவர் இல்லனா, இவனும் அதித்தும் நிக்கிறானா, நீ என்ன பண்ணுவ? யார வேணாலும் காப்பாத்தலாம். அவ்வளவுதான். அப்புறம் என்ன மட்டும் எதுக்கு பாயிண்ட் அவுட் பண்ற? ஆனா நான் எப்பவும் ஷிவேத்தை தூக்கிடுன்னு சொல்ல மாட்டேன். இத நான் சொல்ல மாட்டேன். ஆஃப் கோர்ஸ் அனிகா உன்னோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டினா, அதே மாதிரி ஜஷ்வந்தும் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி தான். பட் ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்னு வரும்போது நம்ம கண்டிப்பா மத்தவங்களுக்காக ஸ்டாண்ட் எடுத்து ஆகணும். ஒருவேளை நீங்க அப்படி பண்ணலன்னா நீங்க மீனா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்க மீனா இருந்தா நானும் சுயநலமான முடிவுகள் தான் எடுப்பேன். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நான் இந்த விஷயங்களை ஞாபகம் ஒருத்தர விட்டுட்டேனா என்ன வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோ. இல்ல அப்படி எதுவும் இல்ல. என்ன வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. போட்டுட்டே இருக்கான். கேளு பாத்தியா? நான் இவங்கிட்ட பேச மாட்டேன். பேசாத. என்ன பேசணும்னா சொன்னா. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பேசிட்டு இருக்க முடியாது. என்ன சின்ன விஷயமா? இதுல என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் என்ன இரிட்டேட் பண்றான். எப்ப பேச போனாலும் அங்க இருந்து வாக் அவுட் பண்ணிடுறான். இப்படி எல்லாம் பண்ண கூடாதுல்ல. என்ன நடந்தாலும் அத பத்தி பேசணும். அந்த விஷயத்தை கிளியர் பண்ணணும்ல. ஒருவேளை நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டா அப்புறம் கூடிய சீக்கிரமே மத்தவங்க இதை யூஸ் பண்ணிப்பாங்க. இல்ல அவன் போயிட்டே இருக்கான். இல்ல அவன் பின்னாடி அப்படியே ஓடி போயிட்டு நில்லுன்னு சொல்லணுமா என்ன? டேய் போடா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா டிக்கிலா பிரசன்டால ஃபிளிப் ஆயிட்டா. இந்த இடத்துல யாருக்கும் வேர்டு கொடுக்க கூடாது. ஒருவேளை வேர்டு கொடுத்தா அந்த வேர்டை காப்பாத்தணும். இல்லனா மத்தவங்களோட கேம் உங்களால மோசமாகலாம். இல்ல சொன்ன வார்த்தையை அவங்க காப்பாத்தவே இல்லையே. இப்போ நான் பேசுறேன். அப்புறம் பிகாஸ் நீ என்ன பிக் பண்ணல, அதனால நான் அங்க பெர்ஃபார்ம் பண்ணல. இதனால எனக்கு கஷ்டமா இருக்காதா?
கஷ்டமா தான் இருக்கும். நீங்க உங்க கனெக்ஷனோட பெர்ஃபார்ம் பண்ண போயிட்டீங்க. உங்களுக்கு இப்போ ஒருத்தர் கிடைச்சிட்டாங்க. இப்ப நான் எங்க போவேன்? இங்க பாரு, டே 1லயே அவங்க கிட்ட போயிருந்தனா எனக்கு இதுல ப்ராப்ளமே இருந்திருக்காது. சரி, லாங் டர்மா தெரியும், அதனால தான் நான் நகரல. ஆனா இவன் ஹர்ட் ஆவறத பார்த்ததும் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உன்கிட்ட இந்த டாபிக்ல நான் பேசணும்னு நினைச்சேன். என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஐ அம் சோ சாரி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா உன்னோட ஃபீலிங்ஸோட விளையாடணும்னு நான் நினைக்கவே இல்லை சச்சின். இல்ல, தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஆனா ஓகே. நீ என்னோட ஃபீலிங்ஸோட தான் விளையாடிட்டீங்க. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்டியூட்டா இருக்கேன், அதுவும் உன்னால. இன்னைக்கு நீ ஏன் முன்னாடியே கேட்டுட்டு இருந்தா யாரை நான் சூஸ் பண்ணணும், யாரை சூஸ் பண்ணணும்னு. அதை நீ தான் முடிவெடுக்கணும். இங்க பாரு, புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. அதுல இருந்து நான் பின் வாங்க கூடாதுன்னு நினைச்சேன். ஹலோ தம்பி, இவன் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? அதாவது அந்த இடத்துல இருக்கும்போது ஐ செட் அன்னைக்கு நான் வேர்ட் கொடுத்துட்டேன்னு சொன்னேன். ஆனா இவன் என்கிட்ட போனனா வாழ்நாள் முழுக்க உன் முகத்தை நான் பார்க்கவே மாட்டேன், பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த விஷயத்துல நான் எப்படி மத்ததை யோசிப்பேன்? गाइस, ஆனா நீ தான் அப்படி பண்ணது. இல்ல, இவன் ஃபைட் பண்ணிக்காதீங்க. எப்பவுமே எனக்கு புரியல. என்கிட்ட நீ தான் அப்படி எப்பவுமே இருக்க, இப்படிதான் நீ தான் அப்படி பேசிட்டே இருக்க. உன்னால தான் நான் இங்க மாட்டிட்டு இருக்கேன். சரியா? அப்படின்னா நீ நான் இதுல உனக்கு மாட்டாத எப்படி வெளிய மரியாதை போ. கொடுக்கறனோ எனக்கு அப்படிதான் மரியாதை நீ எனக்கு கொடுக்காத. மரியாதை எனக்கு மரியாதை நீ எப்பவுமே கொடுத்ததே மரியாதையோட கிடையாது. பேசு. இல்லனா நீ இப்படி சரியா? என்கிட்ட பேசியிருக்க மாட்டே, இப்படி என்ன கஷ்டப்படுத்திருக்கவே மாட்டேன். நான் ஆப்ஷன்ல இருக்கேன்ல. ஆப்ஷன்ல ஹர்ஷ் என்ன சொன்னானா, நீ இத ஓகே, யார் நீ கிளம்பு. முன்னாடியும் ஹர்ஷ் கூடயே பேசிட்டு இங்க பாரு, போ. ஹர்ஷ் முன்னாடி- போ சொல்றல, இங்க என்ன இருந்து கிளம்பு. சொல்றது? எல்லா தப்புக்கும் நீதான் காரணம். சரியா? அது நான் அவ இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு தான் சொன்னேன். அவ ஸ்ட்ரிக்கா இருக்கணும், ஒரே ஒருத்தர் கூட, அதுவும் ஏன் கூட தான். உனக்கு ஏன் எப்பவுமே புரிய மாட்டேங்குது அனிகேத்? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சொல்லிட்டே இருக்கேன். உனக்காக தானே, உன்னாலதான் நான் இங்க இருக்கேன். உன்னை நான் இங்க ஏதாவது சொல்றேன்னா வாய முடிட்டு எல்லாத்தையும் சகிச்சுட்டு தானே போயிட்டு இருக்கீங்க. நீ உனக்காக விளையாடு. சரியா? இது இது எதுன்னு இங்க பாரு, சொல்றதுனால நீ ரொம்ப எதுவும் அதிகமா வேலைக்கு பேசிட்டு ஆகாது. இருக்க. திரும்ப என்கிட்ட வந்து பேசாத. நான் ஏன் பேச போறேன்? அப்ப வராதப்போ. இவனுக்கு பேசவும் தெரியல, மரியாதையும் கொடுக்க தெரியல. ஃபேக்கா இருக்க. ஓகே சரியா? ஓகே, நீ எது ரொம்ப சொன்னாலுமே உண்மையானவன் தானே. புரிஞ்சுக்காம நீ பேசிக்கிட்டே இருக்க. உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டு பேசிட்டு ஓகே இருக்க. உன்கிட்ட ஓகே பேசவே சார். முடியாது. இங்க இவனை பாத்தியா? இதுக்காக தான் எனக்கு எப்பவுமே மரியாதை முக்கியமா இருந்திருக்கு. என் ரிலேஷன்ஷிப்லயே மரியாதை தான் எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. பிகாஸ் நான் நேசிக்கிறேன்றதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. சரியா? இன்னொன்னு, ஐ எம் சோ சாரி சச்சின். ஃபீலிங்ஸோட நான் விளையாடணும்னு எப்பவும் நினைக்கவே இல்லை. நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். உள்ள இருந்து ஐ வாஸ் கிரஷ்ட். சேலஞ்ச்ல நடந்த விஷயங்களை பத்தி நான் திக்விஜய் கிட்ட பேசணும்னு நினைச்சேன். என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? இத பாரு, என்னால முடியல. 3 நாள் கொடுத்தேன். ஆனா என்ன இது? அது என்னன்னா, எனக்கு கமிட்மெண்ட் கிடைக்கணும், ஆனா அது கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் இஷிதா விஷயம் வரும்போது நீ பேசவே மாட்டேங்கிற. இங்க நீ பாரு, ஏன் அப்படி என்னாலயே பண்ற? பேச முடிய மாட்டேங்குது. உனக்கு புரியுதா? எனக்கும் ஆனா புரியுது, ஆனா எனக்கு எனக்கு இது என்ன வேண்டாம். பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இங்க பாரு உன்னதி, நான் இஷிதா கிட்ட பேச கூட போக மாட்டேங்கிறேன். நீ கஷ்டப்படக்கூடாது, நீ எதுவும் லோன்லியா ஃபீல் பண்ணிட கூடாதுன்றதுக்காக நான் போகாம இருக்கேன். ஆனா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இவன் எனக்கு உரிமையை கொடுத்திருக்கான்னு தோணும் போது தானே என்னால நெக்ல மசாஜ் பண்ண முடியும். நீயே அப்போ சொல்லு. நெக்ல மசாஜ் பண்றதுக்கு இல்ல, உரிமை எனக்கு இல்லைன்னு நீ சொல்ல தோணல. வரியா? எனக்கு அப்படி அப்படின்னா தோணல. இது யாரோட ஏன்னா நீ பிரச்சனை? இல்ல, இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? நீ தான் உங்களுக்குள்ள எல்லாமே எதுவுமே நினைச்சிட்டு sort ஆகல. இருக்க. இல்ல, இதுக்கு மேல sort என்ன ஆகல. sort ஆகணும்? அவளுக்கு Clear cut ஆ? பிரச்சனைனா உனக்கும் அது அட, பிரச்சனையா அவ இருக்கு. ஹர்ட் ஆனானா நானும் ஹர்ட் ஆகுறேன். ஏன்னா என்னால இன்னொருத்தவங்க ஹர்ட் ஆகுறாங்கன்னு எனக்கு ஆனா எனக்கு அது திரும்ப திரும்ப ஹர்ட் ஆகுது. என்னால நான் இதுல எதுவும் என்னால என்ன பண்ண பண்ண முடியல. முடியும்? அந்த இடத்துல மேடம் இஷிதா வந்துட்டாங்க. திக்விஜய் கிட்ட ஒரு மேக்னெட் இருக்கு, இஷிதா கிட்ட ஒரு மேக்னெட் இருக்கு. அது எங்க சுத்தினாலும் திரும்ப ஒட்டிக்கும். திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்க? இவன் ஏன் ஆளுன்னு சொல்ற? சரி வச்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு ஆனா பிரச்சனையா தான் இருக்கு. ஆனா நீ எப்ப பார்த்தாலும் எங்க விஷயத்துல தலையிடுற. எனக்கு உங்களோட விஷயம் நல்லா புரியுது. 4 வருஷமா உங்களுக்கு பழக்கம் இருக்கு. அது கிளியர் ஆயிடுச்சுல. ஆனா எங்க? அதுதான் நீ நான் எல்லா விஷயத்திலயும் தலையிட்டு தான் இருக்க. அதுவும் காரணமே இல்லாம. நீ சும்மாரு, நீ நடுவுல பேசாத. என் ஆளை விட்டு தள்ளி இருன்னு இங்க சொன்னேன். பாரு, இவனை ஒரு 3 நாள் இல்லனா 4 நாள் தெரியும், இல்ல 1 வாரம் தெரியுமா? இவன் எனக்கு 4 வருஷமா தெரியும். ஆனா இப்போ உன் கூட அவன் கமிட்மெண்ட்ல இல்ல. ஸ்ட்ராங்கா நீ அவன் ஆளுதான், அவன் ஓ அது ஆளுதான் எப்படி சொல்லவே நீ முடியல. சொல்லலாம்? இங்க இது பாரு, எங்க சில விஷயம் விஷயத்தை நடுவுல அவனே இருக்கிற சொல்லணும். விஷயம். ஆனா அவனே நீ சொல்லாதப்ப நீ எதுக்காக சொல்ற? இதுல இன்செக்யூர் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு புரியவே இல்ல. நான் கிளியர்லி அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள வரவே இல்ல. இது திக்விஜயோட பிரச்சனை. இது அவன் தான் சமாளிக்கணும். என்ன கிளியர் ஆயிடுச்சா? அவ கஷ்டப்பட்டா, நீ அதை நினைச்சு கஷ்டப்படக்கூடாது. உனக்கு அது கஷ்டமா இருக்குல்ல? இரு, இந்த விஷயத்தை என் மைண்டால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதெல்லாம் எமோஷன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட போய் சொல்லலாம் எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு. ஏன்னா இது உண்மையா இருக்காதுல்ல. ஏன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. நான் தானே நடுவுல மாட்டிட்டு இருக்கேன். சொல்லு. அதுக்கப்புறம் நான் திக்விஜய் கிட்ட சொல்லிட்டேன், as soon as possible நீ இந்த விஷயத்தை கிளியர் பண்ணியே ஆகணும். ஏன்னா என்னால இது முடியல. இஷிதாக்கும் எனக்கும் நடுவுல நீ கம்பேர் பண்ணா இந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நானும் ஜஷ்வந்தும் திக்விஜய் அண்ட் உன்னதியை பார்க்க போனோம். அந்த இடத்துல முதல்ல பார்த்தா ருஷாலியும் ஹர்ஷும் சொன்னாங்க இவங்க 2 பேரையும் அனுப்ப கூடாதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் நானும் உடனே சொல்லிட்டேன். என்ன ரீசன் எனக்கு புரியல. அவங்க ரீசனை சிம்பிளா சொல்லிட்டாங்க. உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. அவன் சொன்னா சண்டை போடணும். சரி, நானும் சண்டை போடுறது எப்படி காட்டுறேன்னு சொன்னேன்.
ஓகே பாத்துக்கலாம்னு நினைச்சேன். இது நம்ம 4 பேரோட மியூச்சுவல் Yeah, டெசிஷன். ஆமா. இப்போ நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன். உங்களுக்கும் எனக்கும் அவ்வளோலாம் செட் ஆகாது. அங்க பாக்கி இருந்த கப்பிள்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்திருந்தா யார் அனுப்பியிருப்பீங்க? யாரை ஓட் அவுட் பண்ணிருப்பீங்க? சரிதான், ஆனா இது ஃபேரா இல்லையா? என்ன பொறுத்த ஏன்? வரைக்கும் இல்ல. அது ஏன்னு ஏன்னு நான் சொல்றேன். நேத்து எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுல, ஒரு பாண்ட் ஸ்டார்ட் ஆச்சுல. ஒரு பாண்ட் Exactly. ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஒரு அதுதான். பாசிட்டிவ் பாண்டா இது இருக்கணும் ரொம்ப இல்லையா? நல்ல விஷயம் ஒன்னு தான். பாசிட்டிவா இருந்து இன்னொன்னு நெகட்டிவா இருந்தா என்ன பண்றது? எங்க மனசுலயும் டவுட்ஸ் கிரியேட் ஆகும் இல்லையா? நான் உன்னை சேவ் பண்ண அது பண்ண இது பண்ணன்னு இன்னைக்கு நீயும் எங்களை டேட்ல இருந்து விளக்குனல. ஒருவேளை அதுக்கு பதிலா நீ ஏதாவது பண்ணிருந்தா, It's a gesture, ரிட்டர்ன் பண்ணிருந்தனா, ஒரு சின்ன விஷயம் கூட நீ பண்ணிருந்தனா, உனக்காக நான் இன்னும் விளையாடி இருப்பேன். நானும் விளையாடி இருப்பேன். ஃபேவர் Once பண்ணிருப்பேன். again, ஒருவேளை ஆனா நீ இன்னைக்கு பண்ண விஷயத்துக்காக இதுக்கப்புறம் உனக்காக நான் எந்த And you ஃபேவரும் just பண்ண said மாட்டேன். இது என் ஞாபகம் சைடுல இருந்து வச்சுக்கோ. உனக்கு எதுவுமே நல்லது நடக்காது, சரியா? இன்னைக்கு மட்டும் ஃபேவரை ரிட்டர்ன் பண்ணிருந்தனா, சரியா ஆக்ருதி, நீ டேட்க்கு போ, என்ன சேவ் பண்ணிட்டேன்னு சொல்லிருந்தா, அப்போ உன்னோட ரெஸ்பெக்ட நான் இவ்ளோ மேல தூக்கி வச்சிருந்திருப்பேன். ஆனா நீ அங்கேயும் நீ என்ன ஏமாத்திட்டியே. எனக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அங்க எங்களுக்கும் டேட் கிடைக்கல. ஏன்னா அங்க இஷிதா வந்துட்டா. சோ அதுக்கப்புறம் எங்களுக்கு டைமே கிடைக்கல, எதுவுமே பண்ண அட, இங்க முடியல. பாருங்க. சோ நாங்க பேசியிருந்தா Chill யார் ஆக்ருதி, ஐடியல் மேட்ச்ல இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும். நீங்க எங்கேயும் போகல, சேஃபா தான் இருக்கீங்க. நீங்க எங்களை அனுப்பல, நாங்க உங்களை அனுப்பல. இவ்வளவு அழாத. எல்லா தடவையும் அழுவுறதுனால நீ சொல்றது எல்லாம் சரியாயிடாது. இவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டாங்க பாரு. பேபி லிசன், இங்க பாரு. எல்லாரையும் எல்லா நேரத்திலயும் நம்மளால காப்பாற்ற முடியாது, உனக்கு தெரியும்ல, ரைட்? ஸோ இப்போ ரிலாக்ஸ்டா இரு. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. இவங்கெல்லாம் டேட்க்கு போறாங்க, நானும் போகணும்ல. சரி அழாத. வில் கோ நெக்ஸ்ட் டைம், ஓகே? ஸ்பிளிட்ஸ்வில்லாவுடைய முதல் டேட் அண்ட் ஐ கெட் டு கோ தேர் வித் கனக் அண்ட் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். அங்க இருந்த செட் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. அங்க இருந்தது எல்லாமே பீச் ப்ரௌன்ல இருந்துச்சு, எஸ்தட்டிக்கா இருந்துச்சு, கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, கேண்டில்ஸ் இருந்துச்சு அண்ட் வெரி கோசி. Wait. என்ன? ரொம்ப அழகா இருக்க. You look so pretty. தேங்க் யூ. நான் உனக்கு என் ஜாக்கெட் தரேன். யா, எனக்கு குளிருது. தேங்க் யூ. கிட்ட வந்துருவா. தண்ணீர் இருக்கிறது பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல. பிகாஸ் ஐ லைக் யுவர் டச். ம் நான் நினைச்சு கூட பார்க்கல ஸ்பிளிட்ஸ்வில்லால கணக்க பார்ப்பேன், அதுவும் மவுண்டெயின்ஸ்க்கு மத்தியில். இட்ஸ் ஸோ கூல். நமக்கு நடுவில் கேண்டில் லைட் டேட் நடக்கும்னு. ஐ குட் ஃபீல் இஸ் வார்ம்த். அங்க கோல்டா இருந்தது ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா அவனை நெருங்க நிறைய எக்ஸ்கியூசஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். When I saw you for the first time, I was like, I really like a style. நமக்குள்ள ஒரு லவ் கனெக்ஷன் வரும்னு நான் அப்போ நினைக்கவே இல்லை. ஆனா என் லைஃப்ல நீ எப்பவுமே இருக்கணும்னு நினைச்சேன். கிளியர்லி நான் இல்லாம நீ இன்கம்ப்ளீட்டா இருந்திருக்க. ஆதித்தோட ஹேபிட் வந்துருச்சு. ஆமா, ஆதித்தோட ஹேபிட் வந்துருச்சு. ஆமா, ஹேபிட் ஆயிடுச்சு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா ஏன் தெரியாது, பட் பிடிக்கும். அதாவது இமேஜின் பண்ணுங்க, நம்ம ஒருத்தர் கூட இருக்கும்போது கண்ணை மூடிட்டு ஃபீல் பண்ணலாம் தட் பர்சன் இஸ் யுவர் பர்சன். அப்போ நமக்கே தெரிஞ்சிடும் இதுல ஒரு சீரியஸ் கனெக்ஷன் இருக்கு. இட்ஸ் நாட் அ ஜோக், இட்ஸ் சீரியஸ் நவ். ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. ஓ, லெட்ஸ் டாக் அபவுட் தட். நான் பண்ண விஷயங்களை பத்தி எல்லாம் கண்டிப்பா பேசி ஆகணும். சரி, நான் தான்றத நீ எப்படி கண்டுபிடிச்ச? எனக்கு ஒரு இன்ட்யூஷன் ஆச்சு, எனக்கு ரைட்ல நீ நிக்கிறேன்னு. என் கண்ணு மூடி இருந்துச்சு, இட் வாஸ் பிளாக் அவுட். பட் நான் இமேஜின் பண்ணேன், இவதான் கணக்குன்னு எனக்கு தோணுச்சு. I'm so happy. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளு. நீ மும்பை, நான் துபாய், நம்ம எப்படி இருப்போம்? சில சமயம் நீ மும்பை, சில சமயம் நான் துபாய்க்கு வரேன். இல்ல, பிராக்டிக்கலா பேசலாமே. I feel like if you think we can make it work, I would want to continue even after this show. I want to cry. Hey, don't cry. So cute. Come here.
கம் டோன்ட் cry. ஓ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கேமுக்கு அப்புறமும் அது தொடரணும்னு அவன் சொன்னபோது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா என் சைட்ல இந்த எமோஷன் அவன் சைட்லயும் இருந்துச்சு. அதை நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எப்படி டான்ஸ் ஆடணும்னு தெரியும்ல? நோ. ஓகே ஹோல்ட் இட். உண்மையாக சொல்ல போனா எனக்கு டான்ஸ் ஆட சுத்தமா வராது. பரவாயில்ல, நான் கத்து தரேன். அதுக்கு நான் கத்துக்கணும்ல. दिल ही तो है, दिल ही तो है, दिल ही तो है, दिल ही तो है. வெயிட், அங்கே நான் சைடில் லைக் ரோஸ் பார்த்தேன் அண்ட் ஐ வாஸ் லைக் வெயிட், இது சரியான வாய்ப்புன்னு தோணுச்சு. ஸோ நான் இதை ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சேன். இதை அஃபிஷியலாக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கனக், ஆதித், will you be my main squeeze? yes. stay down, stay down, stay down. Stay. Okay. என்ன நான் இப்படி ஹக் பண்ணி பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். and I'm just I like to hug him. So cute. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். That I really like you. Please don't break my heart. I don't break what's mine. எனக்கு சொந்தமானதை நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன். I think it's the best date that I have ever went on. அவ மனசை ஜெயிச்சிட்டேன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். रात अकेली थी तो बात निकल गई, तन्हा शहर में वो तन्हा सी मिल गई. मैंने उससे पूछा हम पहले भी मिले कहीं. Thank you. உட்கார். ஓ மை காட், இவ்வளோ டைம் கழிச்சு இந்த எக்ஸ்குவீஸ்ல இருந்து வெளியே வந்து நாங்கள் ஃபைனலி ஸ்குவீஸ் திங்கில் இருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் இப்போ டேட்டில் இருக்கோம். வாவ். கை கொடு. ஹானஸ்ட்லி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். வேற எந்த பொண்ணும் கணக்கு தெரியறதில்ல. நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறியா? பண்ணுவேன், ஆனால் வெளியே தான். ஏன்னா உனக்கு இப்போ என் மேலே நம்பிக்கை வராது. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை என் ரெப்புடேஷன் எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும். நான் ஒத்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் ஃப்ளர்ட் பண்ணுவானா உன்னை மட்டும்தான் நான் எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டல? ஆமாம், நீ பேசினதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். சரி, என்ன கேட்கணுமோ இப்போ என்கிட்ட கேளு. நீ ஸ்பிளிட்ஸ் வில்லாக்கு ஜென்யூனான கனெக்ஷனை உருவாக்க தான் இல்லை, வந்தியா? நான் ஸ்பிளிட்ஸ் வில்லாக்கு ஜெயிக்க தான் வந்தேன். ஏன் இப்போ ஜெயிக்க விருப்பம் இல்லையா? நோ, ஹானஸ்ட்லி எனக்கு இப்போ எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை. நீயே பார்த்துருப்ப. மற்றவங்க பிளானிங் பண்ணாலும் அதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஐ டோன்ட் கிவ் அ. நீ சேஃப் சைடில் இருக்கிறியாங்கிறத மட்டும் தான் நான் கவனிக்கிறேன். நீ கேமில் இருந்து நான் போயிட்டேன்னா அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் இருக்கும்போது நீ இங்கேருந்து போகக்கூடாது. சிவத், எதுக்காக இப்படியெல்லாம் பேசுற? எனக்கு ஒன்று ஹக் பண்ணணும் போல இருக்கு. இங்கே வா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டிக்கிங் வித் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் இன் மை லைஃப். நீ நிஜமாவே சீரியஸாக இருக்கியா? சீரியஸாக ஒருத்தரை டேட் பண்ணி எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன, ரொம்ப நாள் ஆச்சா? ஆமாம், என் லைஃப்பில் யாராவது வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் நீ வந்துட்ட. இப்போ நீ இல்லாமல் எனக்கு டைம் போகவே மாட்டேங்குது. இது உனக்கே நல்லா தெரியும். இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். சரி, ஒத்துக்கிறேன். யூ நீட் மீ. நோ, ஐ டோன்ட் நீட் யூ, ஐ வாண்ட் யூ. मेरी जान, ओ मेरी जान. அவன் பேசினது ரொம்ப ஜென்யூனா ஆனஸ்டாகவும் இருந்துச்சு. ஏன்னா எந்த சிவத்தை நான் பார்த்தேனோ, மற்றவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதுல இருந்து அவன் டோட்டலி டிஃப்ரெண்டா இருந்தான். நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லுவான், நீ பொண்ணுங்களுக்கு ரொம்பவே மரியாதை கொடுக்குற.
நீ ரொம்ப ஸ்வீட்டா இருக்க, கியூட்டா இங்க இருக்க, பாரு, ரொம்ப புகழாத அப்புறம் எனக்கு தலைக்கு மேலே ஏறிடும். அண்ட் சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன். நான் யார்கிட்டயும் இதை சொன்னதில்லை, ஆனால் ஒரு நாள் இவங்க என்னை பற்றி ரொம்ப தப்பாக பேசினாங்கல்ல. ஆனால் ஜஸ்ட் சைடு ஒன் திங், என் அம்மா என்னை வளர்த்தாங்க. ஸோ பொண்ணுங்க கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துக்க மாட்டேன். நீ இம்பல்சிவா பிஹேவ் பண்ணுவ, ஆனா ரெஸ்பெக்டும் பண்ணுவ, எந்த இன்டென்ஷனோடையும் பண்ண மாட்டேன். ஸோ ஆமாம், நீ ரொம்ப சரியாக தான் புரிஞ்சிருக்க. வா நம்ம டான்ஸ் ஆடலாம். அந்த மூமெண்ட்ல லைக் நானும் சிவித்தும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் அண்ட் வில் ஆக்சுவலி லிவிங் இன் தட் மூமெண்ட். அது எனக்கு ரொம்பவே ஃபில்மியா இருந்துச்சு. Never, never, never say no. Dil de ke look dekho. டேட்ல நான் ஒரு பர்சன் கூட டான்ஸ் ஆடுறேன் அண்ட் ஆக்சுவலி எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் லைஃப்ல ஆக்சுவலா இந்த அளவுக்கு என்னை எந்த பையனும் ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வச்சதில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன இப்படி அவன் தூக்கிட்டு போனா I am scared because இவனை நான் காதலிச்சிருவேனோ. ஆக்சுவலி என்னன்னா, ஸ்பிளிட்ஸ் வில்லால முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்ட்னர் கூட டேட்க்கு போறது. இங்க வந்துட்டு எப்படி டேட்க்கு போகாம இருக்கிறது? நான் டேட்க்கு போனதும் ஹர்பாஸோட அவுட்ஃபிட்டை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். நாங்க நிஜமாவே பெண் சிங்கம் ஆண் சிங்கம் மாதிரி இருந்தோம். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? It ரொம்ப is. சரியா சொன்ன. ஆனா உன் அளவுக்குலாம் இல்ல. தேங்க்யூ இன்டைரக்ட் காம்ப்ளிமெண்ட்டுக்காக. உன்கிட்ட ஒன்று சொல்லவா? பொதுவாக என்ன எல்லாருமே நாயரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, போல்டா இருக்கான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நான் ரொம்பவே பயப்படுவேன். when it comes to love, romance, வாயடிச்சு போயிடுவேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியாது. பொதுவாக நான் நிறைய பேசுவேன். இப்ப நீ பேசு, நான் கேட்கணும். ஏன்னா நீ பேசிக்கிட்டே இருந்தீன்னா நான் அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். சிங்க கூட பெண் சிங்கம் தான் உட்காரணும் நீ சொல்லும்போது நான் ஒரு பெண் சிங்கம்னு ஒருத்தர் கவனிச்சதை நான் பார்த்தேன். காட்டுக்குள்ள நீதான் ராஜ்யம் பண்ணுவ. ஆனா எப்பவுமே தேவைப்படும் போது சிங்கத்தோட கர்ஜனை இருக்குல்ல, அதுவே போதும். அந்த சப்போர்ட்டை நான் உனக்கு எப்பவும் பண்ணுவேன். நிச்சயமா. That's a kind of man I want. ஏன்னா நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன். ஆனா நான் இங்க வந்து ரொம்பவே வீக்கா ஃபீல் பண்ணேன். நிறைய அலிகேஷன்ஸ் வச்சாங்க. அது உங்களுக்கு தெரியாது. ஆமா, ரொம்ப மோசமான விஷயங்கள். அது ஒரு கோர்ட் ரூம் டாஸ்க். அதுல என் மேல ஃபேக் அலிகேஷன்ஸ் வச்சாங்க. அந்த அலிகேஷன்ஸ் என்னால ஏத்துக்க முடியல. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். இல்ல என்ன அந்த இடத்துல இருந்து தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்ப என்னால கேட்க முடியல. அப்ப எனக்கு துணையா யாருமே இல்ல. அப்ப யாரையாவது பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கணும்னு தோணல. ஆனா நான் அப்ப அங்க இல்ல, அதனால அது உண்மைதான். இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காது. இது என்னோட ப்ராமிஸ். என்னை விட அதிகமா யாரும் பேச முடியாதுன்னு தோணுச்சு எனக்கு. நான் இன்னைக்கு ஒருத்தரை பார்த்துட்டேன். நீங்க என்னை விட ரொம்ப அழகா பேசுறீங்க. இப்போ உனக்காக இங்க உன்னை கொண்டு வந்திருக்கேன். அது உனக்கு கண்டிப்பா பிடிக்குமா இல்ல பிடிக்காதான்னு எனக்கு என்ன நடக்குது? ஓகே, நான் சரியா உட்கார்ந்துக்கிறேன். இது ரொம்ப அழகா இருந்துச்சு. இது உன் கையில இருந்தா இன்னும் அழகா இருக்கும். सारे जलते हैं हनी जब से तू मेरी बनी. அது மட்டும் இல்லாம இதை என் கையிலேயே போட்டு விட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். लेके रख ले तू अभी बनेगा मेरा हबी मेरा हबी मेरा हबी. நான் இங்க உன் கூட இருக்கிற வரைக்கும் இது உன் கையில எப்பவுமே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது என்னால நம்ப முடியல. நீ யூனிக்கா இருக்க. சோ உன்னையும் யூனிக்கா இருக்கிறவங்களுக்கு தான் பிடிக்கும். ஆக்சுவலி ஒரு பிராண்ட் இருக்கும்ல, யாருக்கு அந்த பிராண்டை வாங்க தகுதி இருக்கோ அவங்க தான் வாங்குவாங்க. நீ நிஜமாவே ரொம்ப அழகா பேசுற. ஒன்னு சொல்லவா, இந்த தடவை என்னோட சாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஷோல வின் பண்ணானா ஹர்பாஸ் கூட வின் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த பிரேஸ்லெட்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. तुमसे मिलके यूं लगा है जीने की एक वजह. ஸ்பிளிட்ஸ் வில்லாவுடைய ஃபர்ஸ்ட் டேட் அது. அதுல நானும் திவ்யாஞ்சு ஒன்னா போனோம்.
அங்க செட்டப் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதை விட நல்ல விஷயம் என்னன்னா நாங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தோம். இவ்ளோ நாளுக்கு அப்புறமா நீங்க ஸ்பிளிட்ஸ் வில்லால என் கூட டேட்டுக்கு வருவீங்கன்னு என்னைக்கு அதை அசியூம் பண்ணிருக்கீங்களா? இல்ல நான் ஸ்பிளிட்ஸ்வில் நானும் யோசிக்கவே இல்ல அதை. பட் ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் அப்ப எல்லாமே மேஜிக்கலா இருந்துச்சு. நான் அந்த மொமெண்ட்ல வாழணும்னு என்கிட்ட நினைச்சேன். ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? யா மேஜர் சேஞ்சஸ் தெரியுது. என்ன? நீங்க இப்ப கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படியா? இதுக்கு முன்னாடி கேட்கவே மாட்டீங்க. ஓ. அப்புறம் கொஞ்சம் அக்ரெஷனும் குறைஞ்சிருக்கு. அது என்னன்னா நான் உங்க அப்பா முன்னாடி கொஞ்சம் அரகன்ஸ் காட்டிட்டேன் இல்லையா? அது எனக்கு தப்புன்னு தோணுச்சு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே ஆமா, தப்பு. ரொம்ப தப்பான விஷயம்தான். அதனால லைஃப்ல டிராஸ்டிக் சேஞ்ச் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், அக்ரெஷனை என் லைஃப்ல இருந்து விலக்கி வச்சேன்னா என்னோட லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இப்போ நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகுது. நல்லது. எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட் ஆஸ் ஃபார் பிளான். ம். அண்ட் ஐம் க்ரோயிங் அண்ட் ஐம் ஹாப்பி அண்ட் ஹாப்பி வித்தவுட் யூ. ம். இன்னும் நீ என்ன லவ் பண்றியா? நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன் என்னால மறக்கவே முடியலன்னு. இன்னைக்கு கூட என்னோட கடிகார முள்ளு அங்கேயே வந்து நிக்குதுன்னு சொன்னேன். நான் வேற ஒன்று யோசிச்சுட்டு வந்தேன், ஆனா இங்க வேற ஒன்று நடக்குது. நான் இங்க வரணும்னு என் விதியில இருக்கு. இது டெஸ்டினியாவும் இருக்கு. அதான் நம்ம மீட் பண்ணிருக்கோம். நீ ஒத்துக்கிட்டே அதை விட பெரிய விஷயம் என்ன இருக்கு? நான் ஒன்னும் ஒத்துக்கல. நீ அதெல்லாம் இன்னும் பண்ண இருக்கட்டும், நீ வேண்டியது நிறைய இருக்கு. தேங்க்யூ. நானும் உனக்கு ஊட்டி விடுறேன். मिला तू ना जी लेते हम. இப்போ நான் உனக்கு கிஸ் பண்ணனா உன்னோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? எனக்கு தெரியல. தெரியல. சரி, அப்படின்னா உனக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்றேன், என் கூட வா. ஓகே. அடேங்கப்பா, ரோஸ் So, எல்லாம் this is கொடுக்குற. for you. தேங்க்யூ. சரியா? तेरा होना यूं लागे தேங்க்யூ. जैसे रोज ओस का Really love you. गिर जाना. ஐ லவ் யூ டூ. நிஜமாவா? हो तेरा होना यूं लागे जैसे रात रात भर என்னை விட்டுட்டு बने போக கூடாது, என் கூடவே தான் இருக்கணும். சேம் ஹியர். ये बातें इश्क की आसी है. ஒன்று சொல்லவா? நான் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவேன். எப்பவும் என் பக்கத்துல வச்சுப்பேன். ஜெயிக்கிறனோ இல்லை தோக்குறனோ, சரியா? பட் எனக்கு நீ வேணும், அது மட்டும் எனக்கு தெரியும். உன்னை மட்டும் கூட்டிட்டு போயிட்டேன்னா ஸ்பிளிட்ஸ் வில்லாவை நான் ஜெயிச்ச மாதிரி தான். நானும் இங்க வந்து பார்த்தேன்னா என்னோட லைஃப்லயே முக்கியமான பாட்டை ஜெயிச்சிட்டேன்னு சொல்லலாம். எதுக்காக நான் இத்தனை நாள் நான் எதுக்காக டென்ஷனா இருந்தனோ அந்த விஷயம் இங்க வந்து ரிசால்வ் ஆயிடுச்சு. அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். டெஃபினெட்லி. நீ என்கிட்ட இனி என்ன டிமாண்ட் பண்ணாலும் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், அது எல்லாமே உனக்கு கிடைக்கும்னு. ஓகே. रहना तू पल पल दिल के पास, जुड़ी रहे तुझसे हर एक सांस. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டேட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயமும் அந்த டேட்டை இன்னும் ரொம்ப அழகாக்கிடுச்சு. என்னோட லைஃப்ல இதை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், இந்த சந்தோஷத்தை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த சந்தோஷத்தோட பேரு தேவாங்கினி. जुड़ी रहे तुझसे हर एक सांस. ஸ்பிளிட்ஸ்வில்லாவோட ஹிஸ்டரியில் இதான் முதல் லவ் டென். அந்த முதல் லவ் டென்ல கிங் அண்ட் குயின் போனோம். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அந்த லவ் டென்குள்ள போனதும் அங்க ஒரு சைன் இருந்துச்சு, லவ் டென்னு. அது ரொம்ப ரொமான்டிக்கா இருந்துச்சு. அப்புறம் அங்க இருந்து ரொமான்ஸோட வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. In the middle of the way, holding your hand, I wanna kiss you as long as I can. Oh baby, I wanna be with you. நாங்க உள்ள போனதும் அங்க பியூட்டிஃபுல்லான ஒரு ரவுண்ட் பெட் இருந்துச்சு. அதுல கர்டன்ஸ் இருந்துச்சு. ஒரு சைடுல சாக்லேட் ஃபவுண்டன் இருந்துச்சு, ஸ்ட்ராபெரிஸ் இருந்துச்சு, அப்புறம் ஃபேரி லைட்ஸ் இருந்துச்சு. அந்த லைட்டிங்கே ரொம்ப ரொமான்டிக்கா இருந்துச்சு. இது பார்க்கவே ரொம்ப காசியா இருக்கு. ஓ, திஸ் இஸ் பியூட்டிஃபுல். ஹக் மீ. அப்புறம் இந்த பால்கனி திறந்து அந்த வியூவை பார்த்தேன். வாவ்.
இந்த செட்டப் ரொம்ப அழகா இருக்கு. சோ பியூட்டிஃபுல்ல. தேங்க்யூ. Thank you for being there. Thank you, baby. पहली पहली बारिश सीने की ये हवाएं दिल में एक लहर सी उठी अभी. இன்னைக்கு அதாவது என்னன்னா ஜஸ்ட் ருஷாலி அப்புறம் இந்த ஹர்ஷ், வேற யாரும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ரோஸ், எனக்கு பேண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். செகண்ட், தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் மீ. எப்பவும் சப்போர்ட் பண்ணியிருக்க, என்னை காம் டவுன் பண்ணியிருக்க. ஐ லவ் யூ ஃபார் எவ்ரி திங் யூ டூ. உன் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கு. அதனால எனக்கு லிட்ரலி என்ன தோணுதுன்னா, ஐ எம் த கிங் ஆஃப் த வேர்ல்ட் பிகாஸ் ஐ ஹாவ் யூ, பிகாஸ் யூ ஆர் மை குவீன். मेरी जान मेरी जान मेरी जान. No matter what, I really want to meet you outside and Are you sure? 100% sure. I will definitely see you out. நான் உன்னை என்னை விட்டு போகவே விட மாட்டேன். அவனோட ஜென்யூன் ஃபீலிங்கை இன்னைக்கு அவனோட கண்ணில் என்னால் பார்க்க முடியுது. அது எப்போவுமே அவன் என் கூட இருப்பான், என்னை விட்டுட்டு எப்பவும் போக மாட்டான். எனக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒருத்தவங்க கிடைப்பாங்களா மாட்டாங்களான்னு நான் யோசிக்கவே இல்லை. Okay. ஆனால் நமக்குள்ள ஒரு ஸ்பார்க்கை இப்போ நான் பார்க்குறேன். நான் உன்ன மாதிரி ரொம்பலாம் எக்ஸ்ப்ரெசிவாக இல்லை, பட் இது உனக்கு தான். குடு. எப்பவும் என்னை விட்டுட்டு போயிடாத. கண்டிப்பா உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேன், நீ டென்ஷன் ஆகாத. நான் உண்மையிலே அவன் கூட இவ்ளோ கனெக்ட் ஆவேன், இவ்ளோ சீக்கிரத்துல அவன் கூட ஜெல் ஆவேன்றது நான் யோசிக்க கூட இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, சில பேர் மட்டும்தான் என்னை காம் பண்ணுவாங்க, அதாவது என்னோட அம்மா பண்ணுவாங்க. இப்போ நீ கிடைச்சிட்ட, நான் இது ரொம்ப கிரேட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஐ டோன்ட் நோ, இட் ரியலி ஹிட் மீ ஹார்ட். ஏன்னா ஒருத்தவங்க நம்மள ரொம்ப நெருக்கமாக நினச்சாங்கன்னா, தன்னோட ஃபேமிலி மாதிரி நினச்சாங்கன்னா, அது ரொம்ப எமோஷ்னலி அட்டாச்ட் ஃபீலிங் வந்துடும். இவங்களுக்கு நம்ம முக்கியம், ரொம்ப ஜென்யூனாக முக்கியன்றதும் தோணும். सहमा था जाने अब होगा क्या बेचारा सा दिल मेरा. நான் ருஷாலியோட கண்களை ஒரு நாள் ஃபுல்லாக, ஒரு வாரம் ஃபுல்லாக, ஏன் ஒரு வருஷம் ஃபுல்லாக, வாழ்க்கை ஃபுல்லாக என்னால் பார்க்க முடியும். ஏன்னா அவளோட கண் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே கொஞ்சம் பாரு. இன்றைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். அடி வாங்க போறேன். கொஞ்சம் ரொமான்டிக்கா ஏதாவது நீ சொல்லலாம்ல. ஐ வாண்ட் ரொமான்ஸ் இன் சரி, லைஃப். நான் உனக்கு ஒரு கவிதை சொல்லவா? சொல்லு கேப்போம். கண்ணு மூடு. சரி கேளு. சொல்லு. நான் உன்னை காதலிக்கிறேனா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனா உன்னோட இருக்க உணர்வு வேற யார்கிட்டயும் கிடையாது. இட்ஸ் so cute. அவ சொல்லும்போது இது ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐ ஹவ் fallen in love again. எனக்கு உன்னை கிஸ் பண்ணும் போல இருக்கு. ஹர் கம் ஆன். ஏய், என்னோட மனசுல பட்டதை நான் சொல்றேன். சந்தோஷமா? இல்ல சந்தோஷமா இன்னைக்கு இல்ல. உன்னோட எல்லா விஷயமும் நிறைவேறணும்னு வேண்டிக்கிறேன். तेरी नशीली आँखों का I love you, Rushali. हमें I really love you. just like my baby baby baby. ஜென்வன்லி நான் அவனுக்காக ஃபீல் பண்றத என்னால எந்த வேர்ட்ஸ்லயும் சொல்ல முடியல. ஆக்சுவலி நான் அவனுக்காக என்ன ஃபீல் பண்றேன்னு தெரியல. பட் ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும், அவனுக்காக நான் ஏதோ ஃபீல் பண்றேன். அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. அது எல்லாத்த விட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே. என்ன ஓகே? அழகா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்றது? Thank you. என்ன பண்ணலாம் இப்போ? ஏதாவது சொல்ல. ஒன்னும் வேண்டாம். என்ன? என்னால எழுந்திருக்க முடியாது. எழுந்திருக்க முடியாதுன்னு சொன்னேன். இங்க பாரு, பேசாம எந்திரிச்சு உட்காரு. நான் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தோணல. பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். அப்புறமா புரிஞ்சது இல்ல?
உனக்கு இன்னும் அவ்வளோ நல்ல நேரம்லாம் ஒன்றும் வரல. ஸ்டெப் பை ஸ்டெப். குட் லக். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நெக்ஸ்ட் மார்னிங் ஆஃப்டர் த டேட் வாஸ் லைக் ஸ்பிளிட்ஸ்வில்லாலேயே எனக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட் மார்னிங்காக இருந்துச்சு. நானும் கணக்கும் மற்றவங்க முகத்தை பார்க்கணும்னு நினச்சோம். அது யாரெல்லாம் டேட்டுக்கு போகலையோ அவங்கள பொறாமப்பட வைக்கணும்னு நினச்சோம். என் கனெக்ஷன் டிக்கி கிட்ட நான் மறுபடியும் பேச போனேன். ஹாய் ஸ்வீட் ஹார்ட், குட் மார்னிங். தூங்கும் போது தான் செல்லக்குட்டி நீ ரொம்ப அழகா இருக்க. குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கு ஸ்பிளிட்ஸ்வில்லா? இப்போ எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கு. ஏன்னா நான் வேர்ட் கொடுத்ததால பின்வாங்கும் போது ரொம்ப பயந்தேன். ஒருவேளை என்ன ஃப்ளிப்பர்னு கூப்பிடுவாங்களோன்னு நினைச்சேன். இப்போ நான் அந்த வேர்டை திரும்பியும் வாங்கியாச்சு, சாரியும் சொல்லியாச்சு. இப்போ எல்லாம் ஓகே. ஐ ஃபீல் ரிலீஃப். இப்போ நான் யாருக்கு இடையிலையும் மாட்டிட்டு இருந்தேன். அப்புறம் நீ என்ன தானே சூஸ் பண்ணுவ, ஆமாவா இல்லையா? இப்ப நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவன் என்கிட்ட சொன்னா, எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொன்னா. அதை கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. எங்க மார்னிங் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அங்க இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஆடிக்கு டேட்டுக்கு போற அவசியமே தேவையில்லைன்னு. நான் வெளியில வந்ததும் ஐ திங்க் ஐ ஹேட் அ மஸ்கிட்டோ பைட், இல்லைன்னா அது ஃபால்கன் பைட்னு சொல்லலாம். அது நல்லாவே தெரிஞ்சுது. அத மத்தவங்க எல்லாரும் நல்லாவே நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. எங்க கொஞ்சம் காட்டு பார்க்கலாம். என்னோட முடிய தொடாத. கொஞ்சம் காட்டு. பாக்குறேன். என்னாச்சு கஷிஷ், உனக்கு என்னாச்சு? இதோ இங்க இங்க கொஞ்சம் காட்டு. கொஞ்சம் காட்டு. ஒண்ணும் இல்லங்கறல. கைய பிடிச்சீங்க. கஷிஷ் டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் வியர்டா இருந்துச்சு. இது எப்படி உனக்கு பட்டுச்சு? பாவம் இவ. இங்க பாரு. பாருங்களா? நீ நல்லா இருக்கல? நான் கூட எடுத்துக்கோங்க. ரொம்ப செவப்பா இருக்கு பாருங்க. என்ன மிருகம் கடிச்சது? காமி என்ன மிருகம் கடிச்சது? கொசுதா. ஃபால்கன் தான் கடிச்சதா? ஃபால்கன் தானா? உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், சின்ன குழந்தைனா கடிச்சிருவே நீ. இல்ல ஃபால்கன் தான் அவளை கடிச்சது. உண்மையான டேட்டே இவங்களுக்கு தான் நடந்திருக்கு. நான் ஏதோ சும்மா போய் பேசிட்டு தான் வந்தேன்னு சொன்னேன். குளிருக்கு எதமா இவங்க தான் எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. மத்தவங்க எல்லாம் சும்மா ஷோல விளையாடிட்டு நல்ல இருக்கோம். வேலை இவங்க டேட்டுக்கு போல. போயிருந்தா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இவன் என்ன அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கான்? என்ன அர்த்தத்துலடா So I சொன்ன? think அன்னைக்கு விழால எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு எங்க கனெக்ஷன் இட்ஸ் ஆக்சுவலி pretty strong. The falcon and cuckoo all going good. நாங்க திரும்ப வில்லாக்கு வந்துட்டோம் ஆஃப்டர் அ பியூட்டிஃபுல் டேட். எல்லாரையும் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். குட் மார்னிங் ஸ்பிளிட்ஸ்வில்லன்ஸ். ஹாய் गाइस. அப்புறம் நைட் எப்படி இருந்துச்சு? வாட்ஸ் அப் गाइस? நாங்க என்டர் பண்ணதும் எல்லாரும் எங்க கிட்ட வந்து எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. வெல்கம் பேக். வெல்கம் பேக். Thank you. எப்படி இருந்துச்சு? It was awesome. இருந்துச்சு சொல்லு. Amazing. It was like mesmerizing moment. என்னோட ஸ்பிளிட்ஸ்வில்லா ஜர்னில இதை விட அழகான ஒரு மூமெண்ட் இருக்கவே முடியாதுன்னு எனக்கு தோணுது. அங்க என்ன இருந்துச்சு அது அப்படியே சொல்லு. ஒரு டயலாக் இருக்குல்ல, ஓம் சாந்தி ஓம்ல யாஷ் சோப்ராவோட செட்டு மாதிரியே பெட் இருக்கும். அந்த எப்படி ரவுண்டா இருந்துச்சு. அண்ட் பிளஸ் அந்த பால்கனில சிட்டிங் ஏரியா பிளஸ் ஒரு ஜக்கூசி வேற. குஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஜக்கூசி ஃபுல்லா அந்த ரோஸ் பெட்டல் ஒரு போட்டு சின்ன ஸ்விமிங் பூல் கூட இருந்துச்சாங்க. அதுக்கப்புறம் நானும் என்னோட ஜக்கூசி செட்டப் வேற இருந்திருக்குல? பீட்சா கிடைச்சதா? பீட்சா கிடைக்கல, ஆனா வேற நிறைய கிடைச்சது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு எங்களோட அடுத்த நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் ஓடி போனோம். எங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. Good morning, Splitsvillains. Good morning. Get ready for your challenge. Waiting for you guys at the challenge location. Love, Tanuj. ஓ மை காட், சேலஞ்ச் லொகேஷனை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு இன்னைக்கு கண்டிப்பா யாராவது ஒருத்தர் மேல தொங்க போறாங்கன்னு. அத பார்த்ததும் ஷிட், இங்க தொங்கணுமா இல்ல மேல ஏறணுமான்னு எதுவுமே தெரியல. So welcome to MTV Splitsvilla 15, co-powered by Numi, Fix Derma, Shadows and Protection, and Wildstone Deos and Perfumes. How was date night?
ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஹர்ஷ் அண்ட் ருஷாலி, லவ் டேன் எப்படி இருந்துச்சு? அந்த செட்டப் வந்து ரொம்ப காசியா இருந்துச்சு. அது வந்து என்னால ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வேற எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாம போச்சு? ஃபீலிங்ஸ் மட்டும் தான். ஹாய் காஷிஷ். ஹாய். How are you? ரொம்ப நல்லா இருக்கு. நைஸ். இந்த டெம்பரரி டாட்டூஸ்லாம் பார்க்க சூப்பரா இருக்கு. இவனுக்கு பின்னாடி நிறைய டாட்டூ ஆமா, இருக்கு. பின்னாடியும் டாட்டூஸ் இருக்கு. அப்படியா? இல்ல அது டாட்டூஸ் இல்ல. அதெல்லாம் கிராச்சஸ்யா. என்னாச்சு ஆடி? நேத்து ஏதாவது காட்டு பூனைய பார்த்துட்டே என்ன? இவதான் ஃபால்கனை பார்த்தா. ஓ அடேங்கப்பா. இவன் இன்ட்ரோடக்ஷன்ல எழுதியிருந்தான்ல ரொமான்டிக் அண்ட் ஆமா, ஆங்கர் அதுதான். இஷ்யூஸ் இருக்குன்னு. வந்ததுல இருந்து ஆங்கர் anger தான் இஷ்யூஸ் காட்டியிருக்கேன். எல்லாரும் பார்த்துட்டாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கே. மத்தத நான் நேத்து பார்த்துட்டேன். ஓஹோ. எங்களுக்கு தனியா எக்ஸ்ப்ளோரிங் போயிட்டு இருக்கு. என் மனசுல ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. அது லண்டன்ல இருந்து ஐடியல் மேட்சஸ் வந்தாங்க. ஆனா எங்களை பத்தி அங்க பேசிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கான அர்த்தம் என்னன்னா தாண்டவ் ஸ்டோலன். என்ன அனிகேத்? டிகிலா? டிகிலா இஸ் லுக்கிங் வெரி ஹாப்பி. எங்களோட சண்டை முடிஞ்சு போச்சு சார். அவங்க லவ் ஸ்டோரி அப்படிதான் இருக்கு. காதலும் மோதலும் கலந்துருக்கு. நான் டிசைட் பண்ணிட்டேன் அனிகேத் கூட தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு, அனிகேத் கூட தான் இருக்கணும்னு. ஏன்னா நான் ரொம்பவே கிளியரா இருந்தேன். ஏன்னா என் மைண்ட்ல ஒண்ணுதான் இருக்கு. இவன் என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இவன் ஏன் ஆள் தான் முடிவு பண்ணிட்டேன். So it's very very clear. Last night love was in the air. But today you guys are going to be in the air. எந்த 4 கப்பல்ஸ் நேத்து ஜெயிச்சாங்களோ, டேட்ஸுக்கு போனாங்களோ, அவங்க தான் இன்னைக்கு இந்த சேலஞ்சில் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இதை விட நல்ல விஷயம் வேற என்ன இருக்கும்? நான் என்ன ஆசைப்பட்டனோ ஃபைனலி அது நடந்தது. எனக்கு மறுபடியும் டென்ஷன் ஆயிடுச்சு. நான் ஆக்கிருத்தி அப்புறம் ஜஷ்வந்தால என்னால உன்னதி கூட பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு தோணுச்சு. ஆக்கிருத்தி சொல்லுங்க. சும்மா டேட்டுக்கு தானே போகணும்னு ஆசைப்பட்ட. ஆ. அப்ப உண்மையான கேம் என்னன்னு உனக்கு இன்னும் புரியல. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இல்ல இல்ல நீ என்ன பேசுற? இல்ல எனக்கு புரியல. சரியா நீ தானே என்ன சொன்ன சொல்லு? டேட்டுக்கு தானே போகணும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லன்னு. இப்ப டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ற சான்சஸ் சுத்தமா அதுக்கு என்ன கிடைக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்க. இல்ல நம்ம என்ன எல்லாரும் இது? decide பண்ணிக்கிட்டோம்ல. நேத்து இத பத்தி தானே பேசணும். என் ஃப்ரெண்ட்ஸ் போகணும்னு நான் ஆசைப்பட்டேன். உன்னதி உன்னோட ஃப்ரெண்ட் இருந்திருந்தா நீ யார அனுப்பியிருப்ப? உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அத தானே பேசணும். உன்னோட ஆள் கிட்ட கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணு. அது எனக்கு தெரியும். அது ரொம்ப கிளியரா தான் இருக்கு. அது கிடையாது. எங்களை நீ டேட்டுக்கு அனுப்பலாம் போது நாங்க எப்படி உன்ன நம்புறது? நீங்க ஐடியல் மேட்சா நிம்மதியா இருக்கீங்கல்ல? நீங்க ஐடியல் மேட்சா தானே இருக்கீங்க. நிம்மதியா தான் இருக்கீங்க. அதனால சின்ன விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண நீ எங்க பேரை சொல்லுவேன்னு. அவ்வளவுதான் விஷயம். உனக்கு புரியுதுல? புரியலனா சும்மா இரு. அப்ப நீயே பேசிடு. உன்கிட்ட சொல்றதுக்கு எந்த பாயிண்ட்மே இல்ல. உன்கிட்ட பேச பாயிண்டே இல்ல திக்விஜய். திக்விஜய் உனக்கு இந்த சின்ன விஷயம் கூட புரியல. ஆக்சுவலி என்னன்னா நீ இப்பதான் இங்க வந்திருக்க. ஆனா நான் உனக்காக எல்லா ஃபேவரையும் பண்ணணும், உனக்காக விளையாடணும்னு நினைக்கிறேன். உன்னை பிட்ச் பண்ணணும், உன்னதான் எல்லா இடத்துலயும் சேவ் பண்ணணுமா? இந்த மாதிரி நடக்காது. தானா உழைச்சு தானா ஏர்ன் பண்ணி ஐடியல் மேட்ச்க்கு போகணும். அஷ்னி சொல்லு. திக்விஜயையும் உன்னதையும் டேட்டுக்கு அனுப்ப வேணாம்னு இவ தானே உங்ககிட்ட முதல்ல சொன்னா. இங்க பாரு, இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இங்க எல்லாரும் இருக்கீங்க. என்கிட்ட மோதாதீங்க, நானும் உங்ககிட்ட மோத மாட்டேன். அப்படி நீங்க மோதனீங்கன்னா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு தூக்கிடுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, முதல்ல திக்விஜய் பேரை சொன்னது அக்ருதி தான். நான் ஜஸ்ட் ஓகே தான் சொன்னேன், அவ்வளவுதான். ஆனா நான் சொல்லியே தூக்குன்னு சொன்னேன். அதுக்கு என்ன ரீசன் கொடுக்கணும்னு கேட்டாங்க. ஹர்ஷ்கிட்ட மோதினதால தூக்கிட்டோன்னு சொல்லுன்னு சொன்னேன். ஆனா நான் உன்னோட பேரை ஃபர்ஸ்ட் எடுக்கல, இவ தான் எடுத்தேன். வாட் த அவன் அப்படியே தழகில பேசிட்டான். பிகாஸ் ஓவர் தேர் அங்க அவன் வேற விஷயத்த சொன்னான். He was like, அவனை மட்டும் தான் தூக்கணும், வேற யாரையும் தூக்க கூடாதுன்னு சொன்னான். இவன் பேரை மட்டும் எழுதலான்னு சொன்னான். பட் ஹர்ஷ், being Harsh, played a diplomatic game and he showed us his true colors. ஆனா நீங்க தான் பேர் சொன்னீங்கன்னு சொன்னா. இவ என்ன வேணாலும் சொல்லல. ஏன்னா நீங்க அவள டெனுக்கு போக சரி விடல. சரி நான் தான் பேரை சொன்ன ஒத்துக்கிறேன். ஆனா நான் இதையும் சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன். உங்களை என்னால போக விட முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க ஆல்ரெடி இருக்காங்க. நீ அந்த விஷயத்தை எதுக்காக இப்படி கவர் பண்ண? டேட்டுக்கு தானே போகணும். சின்ன விஷயம் நீயே சொன்ன. 4-5 ரீசன் நீயே சொல்லிட்டு இப்போ வந்து மேனிபுலேட் பண்ணணும்னு நினைக்காத. இங்க பாரு ஆக்ருதி, ஹர்ஷ நீ தான் அனுப்புனேன்னு தேவையில்லாம போய் சொல்லிருக்க கூடாது. ஹர்ஷ் தான் திக்விஜய் பேரை சொல்லிருக்கான்னு சொல்லிருக்க.
முதல்ல இல்ல, நீ தானே actually பேரை என்னன்னா, சொன்ன ஆமா நீ ஒத்துக்கிறேன். தான் முதல்ல சொன்னேங்கிறத நீ சொல்லிருக்கலாமே இப்போ ஆமான்னு சொல்றா பாத்தீங்களா? நீ பாருங்க. புரிஞ்சுக்காம இப்படிதான் பேசுற. தெரியும். ஹர்ஷ், அதாவது நாங்க மேல போகும்போது நான் திக்விஜய் பேரை சொன்னதும் உடனே அவன் கூட எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன். நாங்களும் உங்களுக்கு okay ஈஸியா சொல்லிட்டோம். இருந்துச்சு ஆமா, நான் easy கன்வின்ஸ் பண்ண ஆயிடுச்சு. வேண்டிய அது ரொம்ப நிலைமையே பெரிய இல்லையே. வார்த்தை. Easy ஆயிடுச்சு. ஆனா ஆக்கிரத்தை நீங்க தானே சொன்னீங்க ஹர்ஷுக்கு தான் எனக்கு பிரச்சனை இருக்கு அவனை அனுப்பிடலாம்னு சொன்னான்னு சொன்னீங்க. ஆனா நீங்க முதல்ல அதோட சொன்னதை என் சொல்லவே friends அங்க இல்லையே. இருக்காங்க. வேற யார் பேரையும் என்னால சொல்ல முடியாதுன்னு சொன்னேன்ல. சேலஞ்சுக்கு போவோமா? இதெல்லாம் விழாவுக்கு போனதுக்கு அப்புறமா விழாவரியா உட்காந்து பேசுங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். இன்னைக்கான சேலஞ்சை நாம ட்ரியோஸ்ல விளையாட போறோம். ஸோ இது இந்த கேம்ல நீங்க சேஃப் ஆகிறதுக்கான இன்னொரு வாய்ப்பு. அர்பாஸ், நாயரா, ஆதித், கனக், ஷிவித், அனிகா, திவ்யான், சேந்த், சில்பல். For today's challenge, you guys will have to choose one more squeeze to form a trio. இந்த சைட்ல இருந்து யாராவது பிச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதான் உங்களோட டைம். நைரன் அர்பாஸ், ஐ திங்க் ஐ கேன் பி த ஒன் அண்ட் உங்களை ஜெயிக்க வைக்க முழு முயற்சி பண்ணுவேன். இதை பற்றி யோசிங்க. கைஸ், பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது எனக்குள்ள இருக்கிற பசி என்னைக்குமே குறையவே குறையாது. யார் கூட பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஐ வில் கிவ் மை 100%. முக்கியமாக திவ்யான்ஷ் அண்ட் திவாங்கனி. ஜஸ்ட் என்னை யார் சூஸ் பண்ணாலும் என்னோட 100% நான் கொடுப்பேன். ஐ வில் ஷோ வாட் ஐ கேன் டூ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இப்போ நீங்க சொல்லுங்க உங்க டிசிஷன் என்ன? அர்பாஸ், நேரா நீங்களே ஆரம்பிக்கலாம். ஹானஸ்ட்லி முதல்ல எங்களோட சாய்ஸ் திக்விஜயா தான் இருந்தான். பட் ஐம் லிட்டில் டிசப்பாயிண்டட். ஏன்னா பிச் பண்ணும்போது எங்களை அவன் பார்க்க கூட இல்லை ஃபார் சம் ரீசன். இப்போ நான் சச்சினை சூஸ் பண்றேன். சச்சின், ரைட்? ஓகே, சச்சின். வெரி டிசப்பாயிண்டட் திக்விஜய். இல்ல பேர் சொல்ல போறதுனால என்ன ஆயிட போகுது? நீங்க என்ன செலக்ட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா நான் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணிருப்பேன். பைத்தியம் மாதிரி பேசுறீங்க. ஆதித், அப்புறம் கனக், இப்போ நீங்க சொல்லுங்க. வரா செல்லக்குட்டி. அனிகா, ஷிவித், வாட்ஸ் இட் கோனா பீ? நான் சொல்றதை கேட்டீங்க நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆக போறாங்க. எப்போ அகேன்ஸ்டா இருக்கிறவரை சூஸ் பண்ண நினைக்கிறேன். அவங்க கூட விளையாடி பார்க்கலான்னு இருக்கேன். வா, திக்விஜய். நான் யாருக்கு அகேன்ஸ்டா இருக்கேன்னு உனக்கே தெரியும். ஓஹோ, கதையில ஒரு ட்விஸ்ட். நீயும் பிச் பண்ணணுமா? நான் உன்னை சூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். நான் சூஸ் பண்ணலாம்ல? இங்க பாருங்க ப்ரோ, ரிஜெக்ட் பண்ணுன்னா நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். நான் திவ்யான்ஷிக்கு முதல் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். எனக்கு அது ஐ தெரியும். ரிமெம்பர் தட். இந்த டாஸ்க்ல இவன் சரி, ஜெயிக்கணும்னு போதும், நினைக்கிறான். திவாங்கினி கூட. அப்புறம் டோம்ல ஹி வாஸ் டு டு சம்திங் ஸ்பெஷல் ஃபார் திவாங்கினி. நான் அங்க வரேன். வந்து எல்லாத்தையும் இப்பயே சொல்லிடு. வா 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 வந்து சொல்லு. அட என்னப்பா, இல்ல உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நாங்க உன்னை சூஸ் பண்றோம், நீ அப்பவே ஃபிளிப் ஆயிட்ட. ஓகே, so I think Digvijay has gone with Chulbul. பப்பட் ஆயிட்டியா? நான் திக்விஜய சூஸ் பண்றேன். நாம ஒன்னா விளையாடலாம். விளையாடிட்டியா? அவமானப்பட்டியா? அதனாலதான் கொஞ்சமாவது அறிவை யூஸ் பண்ணு. ரொம்ப ஸ்டைல காட்டாதன்னு சொன்னேன். இங்க பார், நான் ஒரு தடவை பண்ணேன். இட் டசன்ட் மீன் யூ கேன் ஆல்சோ டு இட் நெக்ஸ்ட் டைம். தி சேம் திங் டசன்ட் வொர்க் ட்வைஸ். சரியா? And he has rejected you. Simple. அப்புறம் எப்படி ஃபீல் பண்றீங்க பிரதர்? ஒருத்தருக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே. பரவாயில்ல சார், நான் அந்த டோம்ல பாத்துக்கிறேன். திக்விஜய் கிட்ட நட்பா இருக்கலான்னு கை நீட்டினேன். ஆனா உனக்கு எதிர்த்து நிக்கணும்னா அதுக்கு தயாராரு. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா நீ அவ்வளவுதான். இங்க பாரு சிவத், சொல்றது கேளு. சைக்கிள்ல கூட ஸ்டாண்ட் இருக்கும். நீ உன்னோட ஸ்டாண்ட் வச்சுக்கோ. இங்க பாரு, நீ சண்டை போடணுமா இல்ல கூட பெர்ஃபார்ம் பண்ணுமான்னு யோசிச்சுக்கோ. ஷிவித், back to you. அனிகேத். ஓகே அனிகேத். வாவ், நம்ம ரெண்டு பேரும் தான் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோமா? சூப்பர். Thank you bro. Very very interesting trials. என்ன ஆடி, ஏன் யாருமே உன்னை பிக் பண்ணல? ஆனா நான் எல்லாருக்குமே பிச் பண்ணேன் சார். எல்லார்கிட்டயும் பண்ணா நான் என்கிட்ட பண்ண. இல்ல, எனக்கு புரியல. நீ தான் என்னோட முதல் சாய்ஸா இருந்த. நான் இங்க வந்து பிச் பண்ணணும்னு நீ சொல்ல இல்ல வரியா? ப்ரோ, நான் இருக்கேன்னு சொல்லிருக்கலாம். போதும். நீ சொல்லிருக்கலாம்ல. நான் இங்க எல்லார்கிட்டயும் தான் பிச் பண்ணுவேன். ஆடிக்கிட்ட எந்த குறையும் இல்லை சார். அவன் தான் என் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தான். ஆனா அவன் எல்லாருக்கும் பிச் பண்ணணும்னு நினைச்சிருக்கான். எல்லாருக்கும் தான் பிச் பண்ணுவேன். நீ கூட தான் திக்விஜய் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா பிக் பண்ண.
அதுக்கப்புறம் தான் அனிகேத்தை பிக் பண்ணேன். யாரையும் பர்சனலி பிச் பண்ணவே இல்ல, பேரை கூட சொல்லல. நான் அதனால எதிரிங்க கூட விளையாடலாம்னு எப்படி நினைச்சேன். பர்சனலா எப்படி பிச் பண்ண முடியும்? என்கிட்ட நான் இருக்கேன்ல, சூஸ் பண்ணுன்னு சொல்லிருக்கலாம்ல நீ. நான் எப்படிப்பா பிச் பண்ண முடியும்? அதான் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றாங்க இல்லையா? அது என்னோட பர்சனல். நீ என் பேரை சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். அதான். சரி ப்ரோ, நான் அண்ணன் தம்பியா நல்லா பழகிட்டேன் போல. ஆடியோட மனசு உடைஞ்சு போச்சு. அது உண்மைதான். இல்ல அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிட்டு அந்த பாண்டை காட்டுற நேரம் வரும்போது இங்க இருக்க எல்லாருக்கும் எங்க பாண்ட் எப்படின்னு தெரியும். டக்கு நீ அனிகேத் பேர் சொல்ற. நீ என்ன சூஸ் பண்ணல, என்ன ரெண்டாவது ப்ரையாரிட்டியா கூட சொல்லல. சோ நான் ஹர்ட் ஆயிட்டேன். ஆக்சுவலி ஷிவேத் ரொம்ப டைரக்டாவே ஆடி நீ தான் என்னோட ப்ரையாரிட்டின்னு சொன்னான்ல. சோ டாஸ்க்னு வரும்போது உன்னோட எதிரியை எதுக்காக உன் கூட விளையாட சூஸ் பண்ண? அண்ட் ஆடி அவன் டஃப் காம்படிஷன் பா. அவனை சூஸ் பண்ணாம இருக்கிறது உன்னை விட பெரிய முட்டாள் யாரும் இல்ல. இன்னைக்கு சேலஞ்சோட பேரு வாயோட வாய சேர்க்கணும். இன்னைக்கு சேலஞ்சோட பேர் என்ன? வாயோட வாய சேர்க்கணும். அது அழகா ஒரு எமோஷனோட சொல்லணும்பா. வாயோட வாய சேர்க்கணும். You guys will play as a flock of 3 lovebirds. இதுல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அகைன்ஸ்டா விளையாடணும். உங்க எல்லாரோட வாயிலையும் பறவை வாயை வச்சு விட்டுருவாங்க. சோ ஸ்வீட்னோ, பார்க்க பறவை மாதிரி சூப்பரா இருக்கும். As you can see, one side there's eggs and O's lies in the nest. On the other side there's your bird. ஒரு ஸ்குவீஸ் இதுல பறவை மாதிரி காத்துல அப்படியே பறக்கணும். பறந்துகிட்டே போகணும். அவங்க தன்னோட வாயால நெஸ்ட்ல உள்ள சைட்ல ஸ்குவீஸ் மூலமா எக்ஸ் அண்ட் ஓஸை கலெக்ட் பண்ணணும். And obviously no squeeze kada pass பண்ணனும். அந்த squeeze அத கொண்டு போய் போர்ட்ல வைக்கணும். And play the simple game of X's and O's. நம்ம எல்லாரும் ஸ்கூல்ல விளையாடணும்ல, அதான். டிக் டாக் டோய். அவ்வளவுதான். Okay? So guys, let's get ready. Go. Okay boys and girls, நீங்க எல்லாரும் ரெடியா? Yes. எல்லாரும் உங்க வாயோட வாய் வைக்க ரெடியா இருக்கீங்களா? வாயோட வாயை சேர்க்கணும். பேசிக்கலி பேர்ட்ஸோட வாய் மாதிரி எங்களுக்கு இப்படி மாட்டி விட்டுட்டாங்க. அவங்க 2 பேரையும் காத்துல மாட்டி விட்ட உடனே அவங்கள பாக்குறதுக்கு அப்படியே காக்கா மாதிரி இருந்தாங்க. கணக்க நான் அப்போ பார்த்தேன். அந்த சின்ன வாயில அவ ரொம்ப கியூட்டா இருந்தா. அப்படியே எங்க வான்னு கூப்பிட தோணுச்சு. ஒருவேளை நானும் திவாங்கினியும் உண்மையாவே வாயோட வாய் வைக்கிற மாதிரி டாஸ்க் இருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். And 3, 2, 1, go. உன்னால முடியும் திக்விஜய். கம் ஆன் எடு நாங்க அங்க இருந்து எக்ஸ் அண்ட் ஓஸ எடுத்துட்டு வரணும். Come on guys, come on. Come on, உங்களால முடியும். அப்படிதான். Come on, ட்ரை பண்ணுங்க. அங்க எங்களுக்கு டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை ஆதித், கனக், தேவ்கரன் பண்ணிருவாங்களோன்னு தோணுச்சு. ஏன்னா நான் நடுவுல கிராஸ் வைக்கணும்னு நினைச்சேன். Come on. Come on guys, come on. வாயோட சீக்கிரம் அப்படிதான் ஏதாவது பண்ணுங்க. கணக்க அங்க பாக்கும்போது என்னோட மனசுல நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன உன் வாய்ப்பு எப்ப வரும்னு தோணுச்சு. கமான் மெதுவா அப்படிதான். சுத்தாத கேர்ஃபுல். தேவ்கரன் சுத்துறான். அந்த இடத்துல அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தேன். and I was like wait bro. இங்க தேவ்கரன் சுத்துறான். என்னப்பா அது? ரொம்ப நேரம் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கேப்பா. என்னப்பா கீழே போட்டியப்பா? கைய கொடு கை. கம் ஆன் ஈஸியா சீக்கிரம் முடிங்க. கம் ஆன் சீக்கிரம். கிராஸ் கீழே விழுந்ததும் நான் திவ்யான்ஷ் கிட்ட கொஞ்சம் பொறுமையா பண்ணுன்னு சொன்னேன். ரிலாக்ஸ்டா இரு, பேனிக் ஆகணுன்ற அவசியம் இல்ல. ஈஸி. முடிஞ்சுதா? சீக்கிரம் போ. பாஸ் அப்படிதான். கம் ஆன்.
Come on, come on, come on. It's nice, it's nice. Digvijay. Hey, come on, அப்படிதான், come on. லெட்ஸ் கோ Come on, come on. கோ சீக்கிரம் சீக்கிரம் பாஸ் பண்ணுங்க come on. ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்கிட்ட வந்துச்சு. நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். நான் உடனே அதை பிளேஸ் பண்ணிட்டேன். நான் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தேவ்கரன் ஒரு 0 கூட பாஸ் பண்ணவே இல்ல. அங்க அந்த சைடுல போய் புடி. அப்படிதான் Come on. விட்றாத கம் ஆன் ஓ போ அந்த பக்கம் போ. பிடிச்சுக்கோ. என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நான் முதல்ல 2 கார்னர்ஸ்ல என்னோட 0 வைக்கணும்னு நினைச்சேன். அது நடக்கவே இல்லை. பிகாஸ் எங்க கிட்ட ஒரு 0 கூட இன்னும் வரல. மாட்டியாச்சு, சீக்கிரம் போ. ஆனா அதுக்குள்ள திக்விஜய் அங்க 2 எக்ஸ பாஸ் பண்ணிட்டான் திவாங்கினிக்கு. அண்ட் ஐ வாஸ் லைக் ஷிட். மெதுவா மெதுவா. Bro, use your hands. எஸ் Very good, very good. ஈஸி. அதுக்குள்ள அவங்க ஒரு 0 கொடுத்ததால எங்க லைனை எங்களால அப்போ செட் பண்ணவே முடியல. அப்படியே சீக்கிரம் பாஸ். சீக்கிரம் come on. என் கையில தேர்ட் எக்ஸ் வந்ததும் நான் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருந்தேன். சீக்கிரம் அப்படிதான். கம் ஆன். அதுக்குள்ள திவாங்கினி இன்னொரு எக்ஸ் அங்க வச்சிட்டாங்க. அவங்களுக்கு 2 சைடுலயும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபாஸ்ட். சீக்கிரம் come on. எஸ் கம் ஆன். கணக்கு ஒரே செகண்ட்ல அவளோட 0வை அவன் கிட்ட கொடுத்துட்டா. அவன் அதை என்கிட்ட கொண்டு வந்தான். சீக்கிரம் எடு மேல அங்கதான் வை. சீக்கிரம் வை. டேம், நான் அதை 2 எக்ஸஸ்க்கு நடுவுல வச்சிட்டேன். ஐ வாஸ் லைக் எஸ். நான் அதை கீழே பிளேஸ் பண்ணிருந்தேன்னா இன்னொரு ரவுண்ட்ல வின் பண்ணிட்டு இருப்பேன். சீக்கிரம் கம் ஆன். சீக்கிரம் அத வை. திவ்யான்ஸ் ரொம்பவே அசைஞ்சிட்டு இருந்தான். அதனால என்னால கிராஸ வாங்கவே முடியல. இதை எடுத்து வை. நோ மூர்த்தி ஒண்ணா சேர்க்கணும், இல்லனா எல்லாமே கீழே விழுந்துரும். நான் கத்திக்கிட்டு இருந்தேன், 2 கிராஸ் கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்து கொடுங்கன்னு. ஏன்னா மேல இருக்க மொத்த கிராஸும் முடிஞ்சு போயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? சீக்கிரம் திக்விஜய். திவ்யாஜ் எக்ஸ கீழ போட்டா. இதுதான் சரியான டைம் டு ஷைன். இந்த ஆப்பர்சூனிட்டி எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சோம். சீக்கிரம் தேவ் கம் ஆன். இப்ப எங்களுக்கு காம்படிஷன் நெக் டு நெக்கா போயிட்டு இருந்தது. யார் முதல்ல எடுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா காம்படிஷன்ல ஜெயிச்சிருவாங்க. One more Dave, come on. One more correct. Come on, You can do it. ஓ கண்டிப்பா லெஃப்ட் சைடுல திக்விஜயா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, என்னோட கேமை நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். போ சீக்கிரம். Finished. இவங்க முடிச்சிட்டாங்க. ஜெயிச்சிட்டோம். Well done guys. இந்த கேமை நாங்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பலவீனமா தான் இருந்தோம். ஆனா நாங்க ஜெயிச்சிட்டோம். சூப்பர். எல்லாரோட முகத்தை பார்க்கணுமே, என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு புரியல. ஏன்னா எல்லாருமே திக்விஜய் ஜெயிக்கணும் தான் நினைச்சாங்க. சீக்கிரம் பண்ணுங்க. நல்லாதான் ட்ரை பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஆலா நான் தான் அந்த இடத்துக்கு போனேன். நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். திவாங்கினி கூட ஆர்கல் கிட்ட போகணும்னு நினைச்சேன். ஆனா எங்களுக்கு ஏத்த மாதிரி அங்க எதுவுமே நடக்கல. Okay, come on. Shivit, Anika, Naira, Arbaz, Sachin, Aniket, let's go. It's your turn now. உண்மையான ஆட்டம் இப்பதான் ஆரம்பிக்க போகுது. ஷிவித் வர்சஸ் நைரா. இப்போ இதுல யாரு தோக்க போறாங்க, யாரு ஜெயிக்க போறாங்க, இதுல யாரு அன்சேஃப்க்கு போறாங்க? Ready? Yeah. Yes, On sir. my command. In 3, 2, 1. Come on boys, come on. Oh, Sachin. Yes, சீக்கிரம். வாயோட வாய் சேர்க்கணும், ட்ரை பண்ணுங்க.
ஏற்கனவே நடுவுல இருக்கிற முள்ளு மாதிரி நடுவுல மாட்டிட்டு இருக்கேன். அதுக்கு மேல என்னோட வாய் இருக்குல்ல, அது அர்பாஸ் மேல மோதிட்டு இருக்கு. அர்பாஸ்க்கு முத்தம் கொடுக்கிற அளவுக்கு என் நாள் மோசமா இருந்துச்சு. Come on guys, come on, come on. இதுக்கு அங்க ஒரு அழகான பொண்ணு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். Come on. சச்சின் என்னப்பா நீ மட்டும் வர பழையத்தை காணோம். சச்சின் லாஸ்ட் டைம் அவனோட பெஸ்ட் கொடுக்கலன்னு தோணுச்சு. அதனால சச்சின் இங்க பெர்ஃபார்ம் பண்ணுவானா மாட்டானான்னு சொல்லி நாங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். Come on, ஷிவித். ஷிவித் உன்னால முடியும். ஷிவித் come on. உன்னால முடியும் ஷிவித். அவன் லேட் பண்ணிட்டு இருக்கான். சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆன உடனே ஷிவித் எல்லாத்தையும் சொதப்பினான். சீக்கிரம் ஷிவித் சீக்கிரம். ஷிவித் கையெல்லாம் யூஸ் பண்ண கூடாது, அப்படியே வாயாலே எடுக்கணும். வாயோட வாயை சேர்த்து ஒரு ஹூக் தான் போடணும். இது கூட உன்னால பண்ண முடியல. இத 10 வயசு பையன் கூட பண்ணிடுவான். எஸ் அப்படிதான் come on குடு. நைஸ் அர்பாஸ். இப்போ என் மனசுல என்ன இருந்துச்சுன்னா, நான் நயரா கிட்ட டேட்ல நிறைய விஷயம் பேசியிருந்தேன். சோ அதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன். உனக்கு நான் தகுதியானவன் தான். come on சீக்கிரம் பொறுமையா கையில எடு சீக்கிரம். ஹர்பாஸும் நானும் சேர்ந்து பண்ற ஃபர்ஸ்ட் பிசிக்கல் சேலஞ்ச் இது. எல்லாரும் எங்களை ஸ்ட்ராங் கப்பிள்னு சொல்வாங்க. அதை இன்னைக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. Let's go, Come on. விடு. My God. Come on guys, come on. அப்படிதான் ஒண்ணுதான். அப்பவே எனக்கு தலை சுத்திடுச்சு. ஏன்னா இந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. நான் சேஃப் ஆகணும்னு நினைச்சேன். இன்னொரு விஷயம், நான் ஷிவித் கூட ஒரிக்கலுக்கு போகணும்னு நினைச்சேன். அட் எனி காஸ்ட். Come on, Shivit, let's go. முடியும் சீக்கிரம். பாடி நல்லா பிட் பண்ணி. எஸ். Come on, Aniket. நான் இதுல என்னுடைய வெற்றியை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும்னு நினைச்சேன். ஏன்னா சச்சினுக்கு ஆப்போசிட்ல நான் தோக்கவே கூடாதுன்னு ஆசையில இருந்தேன். come on. ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு எக்ஸ் கையில கிடைச்சது. சீக்கிரம். ரொம்ப க்ளோஸ் காலா இருந்துச்சு சச்சின். Let's go. நயரா சேலஞ்ச் விஷயத்துல ரொம்ப பைத்தியமா இருப்பா. அவ சச்சினை திட்ட ஆரம்பிச்சிட்டா. சோ அதை கேட்டதும் நானே பதறிட்டேன். அர்பாஸ் தப்பு பண்ணாத, அப்புறம் அவ உன்னையும் திட்டுவான்னு. அப்படிதான் come on. Okay, Sachin's team is in the lead. இன்னும் ஒண்ணுதான். வேகமா எடுத்துருவாங்க சச்சின். எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆச்சு. எந்த விதத்துல நாங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோமோ அது ரொம்பவே பிளண்டரா போயிட்டு இருந்துச்சு. கம் ஆன், அப்படிதான் விடாதீங்க. Come on, Aniket. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஷிவித் சரியாவே பெர்ஃபார்ம் பண்ணல. ஹி வாஸ் ரியலி பேட். ஸோ அவங்க டீம் ரொம்ப பின்னாடி வந்துருச்சு. Come on, fast. Come on, சச்சின் உன்னால முடியும். Come on, guys. Come on. கீழ பாரு. நயரா கீழ பாரு. நாங்க உங்களை தோக்கடிச்சிட்டோம். அதுவும் லீடா. நயராவோ அர்பாஸோ எவ்வளவு ஸ்ட்ராங்ன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. Well done, guys. Well done, Sachin. Oh yeah, Magic Mike in the house. இந்த டாஸ்க்ல ஷிவித் தோத்து போயிட்டான். அதுவும் ரொம்ப மோசமா தோத்து போயிட்டான். இட் வாஸ் ஒன் சைடட் வின். ரோடிஸ்ல இருந்து இவன் சொதப்பிட்டு தான் வரான். இவனோட டைம் எங்கேயும் ரொம்ப மோசமா தான் இருக்குன்னு சொல்வேன். Tough luck, Anika. நான் இந்த சேலஞ்சில் தோத்துட்டேன். நான் இதில் பண்ண தப்பு என்னன்னா, நடுவில் இருக்க அந்த பார்ட்டை கண்டிப்பாக நான் எடுத்திருக்கணும். அனிகேத் கிட்ட கொடுக்காம நான் எடுத்திருக்கணும். நம்ம சேலஞ்சில் நம்ம லீட் எடுக்கலன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன்,
டோம்ல தப்பி பண்ணா இல்ல வீட்டுக்கு போவேனா? ஓகே, ஸோ ஹர்பாஸ், நாயரா அண்ட் சச்சின். எஸ். அது கனக் அப்புறம் தேவ்கரன். யூ கைஸ் are not the losers today, you are all the winners. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம எதிரி நம்ம முன்னாடி உட்கார்ந்திருக்கும் போது அவங்க முன்னாடியே நம்ம ட்ராஃபியை ஜெயிச்சோம்னா அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஜஸ்வந்தன் ஆக்ரிதி, உங்க முகத்துல இப்ப கரிய பூசியாச்சு. ஏன்னா இந்த சேலஞ்சில நான் ஜெயிச்சிட்டேன். அதனால உங்க வாயில இருக்கிற கதவை கொஞ்சம் மூடியே வைங்க. ஓ, ஐ வாஸ் சோ ஹாப்பி. ஐ வாஸ் லைக் இப்போ நான் ஆரிக்கலுக்கு முன்னாடி ஆதித் கிட்ட போய் கேட்கலாம், ஆரிக்கல் நாங்க ஐடியல் மேட்ச் ஆன்னு. எனக்கு ரொம்பவே மோசமா ஃபீல் ஆச்சு. அப்போ என்னோட டெம்பர் ரொம்பவே ஹை ஆயிடுச்சு. எனக்கு ரொம்பவே கோவமா வந்துருச்சு. எனக்கு அந்த சேலஞ்சில் ஜெயிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. Anika, Aniket, unfortunately not much for you guys to celebrate. What went wrong? என்னதான் ஆச்சு? ஐ எம் ஸ்பீச்லெஸ் ரைட் நவ். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ஆக்சுவலி இந்த சேலஞ்சில் நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். கண்டிப்பா. அண்ட் என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, என்ன ஆனாலும் சரி எப்படியாவது ஜெயிக்கணும்னு Okay. நினைச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மறுபடியும் முட்டாள் மாதிரி அவனோட வேலையை காட்டிட்டான். அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாது. ரொம்பவே மோசமா விளையாடினா. ஒரு பொருளை கூட பாஸ் பண்ண முடியல. இந்த விஷயத்தை அனிகாக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். இவன் என்ன பண்ணான்னு பாத்தியா? இவன் இப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு. ஒருவேளை நீ இந்த கேம்ல ஜெயிக்கணும்னா நீ இவன் கூட இருக்க கூடாது. இத ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, திக்விஜய், ஏதாவது ரிக்ரெட்ஸ் இருக்கா? நீங்க இந்த டீமுக்கு வந்து இப்போ அவங்க டீம் இல்ல. இப்போ அவங்க தோத்துட்டாங்க. பட் இல்ல சார், எந்த ரிக்ரெட்டும் கிடையாது. நாங்க ஜெயிச்சிருந்திருக்கலாம். ஸ்டார்டிங்ல மொமெண்டம் ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ் கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கீழே விழுந்த எக்ஸ் தானே? இவங்களால எக்ஸ சமாளிக்க முடியல, என்ன பண்றது? எல்லாமே இங்க ரொம்ப சூடா இருக்கு போல இருக்கு. அர்பாஸ், ஐ வாண்ட் கம் டு யூ. எண்ணில் உங்க டீம் வந்து ஜெயிச்சது இல்ல, அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப வித்தியாசமா ஒரு அற்புதமா ஒரு செலிப்ரேஷன் காமிச்சிங்க. அது இன்னொரு வாட்டி காட்ட முடியுமா? பண்ணுங்க, பப்ளிக் டிமாண்ட் ஆச்சே, பண்ணுங்க, மறுக்க கூடாது. கமான். யா, இதேதான். எஸ், அழகுறீங்க. ஓகே, see you guys again at the dome. அங்க என்ன வேணாலும் நடக்கலாம். And for now guys, excuse me please. See you all. ஐ வாஸ் சோ ஹாப்பி. இன்னைக்கு நான் நிம்மதியா உட்காந்து வேடிக்கை பார்க்கணும்னு நினைச்சேன். அர்பாஸ், நாயரா, சச்சின் இப்ப ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு ராத்திரி டோம்ல அவங்களுக்கு மட்டும் ஓட்டிங் ரைட்ஸ் கிடைச்சா நான் தான் போவேன். I really like you. Please don't break my heart. ஐ டோன்ட் பிரேக் வாட்ஸ் மைன். எனக்கு சொந்தமானதை நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன். அடி, இதுக்கு கொஞ்சமாவது வேல்யூ இருக்கணும். மேட்ச் ஸ்டிக் மாதிரி தான் உன் பாடியா இருக்கு. நீ மட்டும் ஷோக்கு வெளியே இருந்ததுன்னு வச்சுக்கேன், இந்நேரத்துக்கு ஒன்று ஒரு வழி பண்ணிருப்ப, ஞாபகம் வச்சுக்கோ. அதான் இன்னைக்கு யார் கீழே விழுந்தாங்கன்றதை எல்லாரும் பார்த்தாங்க. சரிவா, இன்னைக்கு ஒரு கை பாத்திரல. வா வா. என்ன நீ நகரு. நீ நகரு. என்ன பண்ணிடுவ நீ? Let's focus on the challenge. அதான் அப்ப சொன்னல. இது என்ன வித்தியாசமா இருக்கு? இத ஸ்பெஷலா நான் தான் டிசைன் பண்ணேன். யாராவது கிண்டல் பண்ணா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவுட் ஆயிருவாங்க. ஏய் புடி. இல்ல, இவங்க டோனிங்க விட ஐடியல் மேட்ச் தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கான்சென்ட்ரேட் गाइस. ஒண்ணு பிரச்சனை இல்ல. Come on. गाइस, come on. Come on. ஒருத்தனை மட்டும் இல்ல, நிறைய பேரை பார்க்க வேண்டிய நிலைமை வரும். இது வரைக்கும் எனக்கு புரியாத விஷயம் இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ரோடிஸ்ல நீ ஜெயிக்கலல்ல, ஸ்பிளிட்ஸ் வில்லால ஜெயிக்கணும்ல. இன்னொருத்தரோட டி-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு என் கூட விளையாட போறியா? இனி என்னால இந்த ஷோ முடியற வரைக்கும் இதை மறக்கவே முடியாது. பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் கொஞ்சம் பாசமும் இருந்துச்சு. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. நான் இந்த மூமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவனை லயர்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இல்ல, எல்லாரும் ஒரு கூட்டமா இந்த விஷயத்துல ஒண்ணு சேர்ந்துறாங்க. அவன் கேஸ்ல நான் லெஃப்ட் ரைட் சென்டர் வாங்கியிருக்கேன், அதை மறந்துட்டான். எனக்கு என்ன நடக்குதுங்கிறத என்னாலயே புரிஞ்சுக்க முடியல. இல்ல, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இல்ல அது எங்கேயாச்சும் நான் சொல்றத கேளுடா. குறைக்காத, பேசு. குறைக்காம பேசு. குறைக்கிறேனா? குறைக்கிறதுனா என்னன்னு நான் காட்டவா? சார், என்கிட்ட வாய்ஸ் கம்மி பண்ணி பேச சொல்லுங்க, இல்ல நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. இவன் என்ன சொன்னா? டைகர் இங்க அங்கன்னு சுத்திட்டு இருக்கு. டைகர் இங்க அங்கன்னு சுத்திட்டு இருக்கு.
இன்னும் கேம் இருக்குல்ல, முன்னாடியே தோத்துட்டு போயிட்டா இப்ப என்ன பண்றான்னு பார்க்கலாம். இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும், இங்க இருக்க ரோடிஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும் யார் கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்காங்க இல்ல யார் இங்க வந்திருக்காங்கன்னு. So now it's time to reveal Mischief Makerோட ரொம்ப புது ட்விஸ்ட். இன்னைக்கு ராத்திரி 2 பேர் கண்டிப்பா இங்க இருந்து போயிடுவாங்க. ஓகே